بسم الله الرحمن الرحيم. الحمد لله. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எந்த படிப்பினை பெற வேண்டும் என்று இந்த ரமலான் மாதத்தை நமக்கு அருளினானோ அந்த படிப்பினை நாம் இந்த ரமலான் மூலமாக பெற்றுள்ளோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காக இந்த ஜும்மா உரையை செலவிடலாம் என்று நான் நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சி கிடைக்கின்றன. ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அவர் நோன்பு திறக்கும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும். மற்றொன்று அவர் தன்னுடைய இறைவனை காணும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமான மகிழ்ச்சியை நோன்பாளிகளுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். நாமெல்லாம் இந்த உலகத்துல நோன்பு வைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் அடைந்தே இருப்போம். அந்த மகிழ்ச்சியை கிடைக்காத ஆள் யாரும் இருக்க முடியாது. நோன்பு வச்ச எல்லாருமே நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த 12-13 மணி நேரங்கள் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் நாம் அல்லாஹ்வுக்காக என்று இந்த தியாகத்தை செய்துவிட்டு நோன்பு திறக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே, அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. காலையில 4:45 மணியிலிருந்து 6:20 6:30 மணி வரைக்கும் நாம் நோன்பாளியாக இருந்துவிட்டு ஒரு 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரம் போயிடும் வேகமா. அந்த நோன்பு கஞ்சிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளை விட்டு நகரவே நகராது. எப்படா இந்த 5 நிமிஷம் போகுமோ, 12 மணி நேரம் போனது கூட தெரியாது, இந்த 5 நிமிஷம் எப்ப நமக்கு போகும் என்று ஒவ்வொருவரும் ஏங்கிதான் ஒவ்வொரு நாளும் நாம் நோன்பு எடுத்திருப்போம். அப்ப கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இந்த உலகத்துல நமக்கு அடைந்து விட்டோம். 2வது மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹ்வை நாம் காணும் பொழுது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதனால தான் ஒரு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது சில விஷயங்களை நமக்கு மனுஷனுக்கு விளங்காதுன்றதுனால அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் நினைத்து கூட பார்த்திராத ஒரு பரிசு உனக்கு இருக்கின்றது. இதனுடைய டெபினேஷனை அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, சொன்னா விளங்காது நமக்கு. அப்படின்றதுனால ஒரு ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மகிழ்ச்சியை இந்த உலகத்துல பெற்றுவிட்டாய், நாம் ஒவ்வொருவரும் அடைந்து விட்டோம். மறுமையில அல்லாஹ்வை காணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே, அது பயங்கரமான மகிழ்ச்சி அப்படின்ற மட்டும் ஓரளவு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் இந்த மகிழ்ச்சியை நாம் அடைந்து விட்டோம், மறுமையிலே அதற்குரிய மகிழ்ச்சியை நாம் பெறுவோமா என்பது நம்முடைய நடவடிக்கையை வைத்துதான் இருக்கின்றது. இந்த ரமலானின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினையை கரெக்டா பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்குமே ஒழிய, வெறுமனே இந்த உலகத்தில் நம்ம நோன்பு கஞ்சி குடிச்சு ஒரு மகிழ்ச்சியை பெற்றோம், அந்த மாதிரி ஈஸியா கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடையாது. சிரமப்பட்டு தான் பெற வேண்டும். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு அடிப்படையான வேற்றுமைகள் நிறைய இருக்கின்றதா இல்லையா? முதலாளி ஒருவர் இருக்கின்றார், தொழிலாளி ஒருத்தவர் இருக்கிறாரு. தொழிலாளிட்ட ஒரு வேலையை முதலாளி ஏவுறாரு, நீ போய் இந்த கடையில போய் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வேலை பார்க்கிற தொழிலாளி நினைக்கிறான், என்னடா இவன் வீணா போனவனா இருக்கிறான், எந்த நேரம் பார்த்தாலும் யாரு வந்தாலும் உடனே டீ வாங்க நம்மளதான் அனுப்புறான், நாசமா போனவன் நம்மள டீ வாங்க அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் டீ வாங்கி கொடுத்தாலும் முதலாளி நினைப்பாரு, சொன்ன வேலையை கரெக்டா செய்யறான்பா. காரணம் என்ன, சொன்னோடனே போய் டீ வாங்கிட்டு வர்றான் பாரு. அந்த டீல அவன் என்ன செஞ்சாலும் அந்த முதலாளிக்கு தெரிய போறது இல்ல. அவன் திட்டிக்கிட்டே வாங்கி கொண்டு நாசமா போகட்டும்னு கொடுத்தா கூட, மனசுல நினைச்சுக்கிட்டு கொடுத்தா கூட கரெக்டா வேலையை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி கரெக்டா கூலியை கொடுத்துருவான். ஆனால் படைச்ச ரப்பு இருக்கான அப்படிப்பட்டவனா? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம உலகத்தில் செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு முதலாளி வெளி தோட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாரு கூலி கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா?
நம்முடைய உள்ளத்தையும் உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த அடிப்படையை பல பேர் விளங்காதனால தான் பல பேருடைய நோன்பு வீணா போயிருது. பல பேர் வைத்த அந்த நோன்பினுடைய அந்த தாற்பயம் விளங்காமல் அவர்கள் தங்களுடைய நோன்பை வீணடித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய வெளிப்புற தோட்டத்தை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல் இவன் எதுக்காக நோன்பு வச்சான், என்ன நினைச்சுக்கிட்டு நோன்பு வச்சான், அல்லாஹ் எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் மீது நோன்பை கடமையாக்கின மாதிரி உங்களுக்கு நாம நோன்பை கடமையாக்கணும். காரணம் என்ன? இதன் மூலம் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆகலாம். அப்படி இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் ஆவதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் உங்களுக்கு கடமையாக்கினோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி நாம் நோன்பை நோட்டிருப்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் கூடி இருக்க வேண்டுமா இல்லையா? உண்மையிலேயே இந்த ரமலானின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா? அந்த நோக்கத்தை நாம நிறைவு செய்திருந்தால்தான் இந்த உலகத்துல கூலியை பெற்ற மாதிரி மறுமையிலேயே ஒரு கூலி கிடைக்கும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம வெறுமனே வெளிப்புறத்திற்காக மட்டும் ஒருவன் நோன்பாளியாக நடித்துவிட்டு அந்த 13 மணி நேரங்கள் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் இருந்தான்னு வைங்க, இந்த நோன்பு அல்லாஹ்க்கு தேவையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள், யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் நடப்பதையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நாம பட்டினி கிடக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கஜானா நிரம்பிட போகுதா? அல்லாஹ் எதுக்கு நோன்பை கடமையாக்கினான்? நம்முடைய உள்ளத்துல இறையச்சம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பு. நாம் வெறுமனே பட்டினி கிடப்பதனால அல்லாஹ்க்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அல்லாஹ் சொல்வதால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு வெட்ட வெளியில் நின்று கொண்டு மனிதன் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்துல தங்களுடைய கோரிக்கையை கேட்கின்றார்கள். அப்படி கேட்பதனால அவன் அல்லாஹ் அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கிறான். எது வரைக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த கடைசியா மௌத்தா போற மனுஷன் வரைக்கும், கியாமத் நாள்ல மௌத்தா போறக்கூடிய மனுஷன் வரைக்கும் எல்லாரும் ஒரே வெட்ட வெளியில் நின்று கொண்டு மனிதர்களையும் ஜின்களையும் எல்லாம் சேர்த்துக்கிற சொல்றான். எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்துல தன்னுடைய கோரிக்கையை வைக்கின்றார்கள். அவர்கள் கேட்டது எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்குகின்றார். அப்படி வழங்கினால் கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த அளவுக்கு குறையும் தெரியுமா? ஒரு ஊசி எடுத்து ஒரு கடல்ல நீங்க முக்குங்க, அதை வெளியெடுத்து பார்த்தா அந்த ஊசியினுடைய நுனியில எந்த அளவுக்கு தண்ணீர் ஒட்டி இருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து எதுவும் குறையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கஜானாவை நிறைக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு நோன்பு கடமையாக்கவில்லை, நம்முடைய இறையச்சம் அதிகமாக்க வேண்டும். நம்ம எல்லாரும் நோன்பு வச்சதுன்னா அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்து கூட போகுதா? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கூட்ட போறோமா? அதுக்கும் கிடையாது. அல்லாஹ் இந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த ஹதீஸ்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை வணங்குவதாக முடிவெடுத்தாலும் அவனுடைய கண்ணியத்திலிருந்து ஒரு துளி கூட போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை நிராகரித்தாலும் அவனுடைய கண்ணியத்திலிருந்து ஒரு துளி கூட குறைய போறது இல்லை. அப்ப எதுக்கு இந்த நோன்பை? நம்ம நோன்பு வச்சோம்னா நம்ம நோன்பு வச்சு நம்ம மார்க்கத்தை வலுப்படுத்திட்டோம், இந்த மார்க்கை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா நம்மளால ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய அந்த தீய செயல்கள் தீய செயல்பாடுகள் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் இருக்கக்கூடிய போக்கை மாற்றிக்கொள்வதற்காக அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினானே ஒழிய அல்லாஹ்வுடைய கஜானா நிறைய போறதும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கூட போறதும் கிடையாது. அவன் தன்னுடைய கண்ணியத்தில் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற நிலையில இந்த நோன்பு உலகத்தில் நாம வைத்த நோன்பு எல்லாரும் உலகத்தில் நோன்பாளின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு விட்டோம். அல்லாஹ்விடத்தில் நாம் நோன்பாளியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த நோன்பை வைத்தோமா என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த நோன்பை வைத்திருந்தால்தான் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைன்னு வைங்க, அல்லாஹ் உள்ளத்தையில உற்று நோக்கக்கூடியவனா இருக்கிறான்.
மறுமையில பல தடவை இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். உயிர் தியாகி வருவார், உயிர் தியாகி கொண்டு வரப்படுவார். அந்த உயிர் தியாகி இடத்துல கேட்கப்படும், என்னப்பா செஞ்ச நீ அல்லாஹ்வுக்காக? யாரெல்லாம் உனக்காக உயிரையே விட்ட. உயிரை விடுறதை விட பெரிய தியாகம் இருக்குமா உலகத்துல? சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல உயிரை விடுவதுதான் உலகத்துல அதிகபட்ச தியாகம். அப்படிப்பட்ட உயிர் தியாகி கொண்டு வரப்படுவார். நீ அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்ச? என் உயிரையே விட்ட. உயிரை விட்டியா? ஏன் விட்ட? உயிரை விட்ட, ஓகே, எதுக்குடா விட்ட? உலகத்துல உன்னை எல்லோரும் உயிர் தியாகி என்று சொல்லப்பட வேண்டும், நீ ஒரு வீரன் என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக தானே இதை செஞ்ச. உலகத்துல சொல்லப்பட்டாச்சே, வீரன் சொல்லிட்டார உன்னைய, அப்புறம் எதுக்கு உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இவரை தலைகீழ இழுத்து கொண்டு போய் தூக்கி நரகத்துல வீசுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயிர் தியாகிக்கே இந்த நிலைமைன்னா 13 மணி நேரம் நான் பட்டினி கிடந்துட்டேன்னு போய் உடனே அல்லாஹ்ட்ட கூலியை கேட்டோம்னா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு என்ன ஏமாறியா? அல்லாஹ் இந்த மாதிரி ஏமாந்து போகக்கூடியவனா? உலகத்துல உள்ள முதலாளிகள் ஏமாறுற மாதிரி அல்லாஹ் என்ன ஏமாறக்கூடியவனா? உள்ளத்தை விட்டு நோக்க மாட்டானா? அதே மாதிரி பார்க்கிறோம், நம்முடைய அந்த அமல்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரி இல்லாட்டி அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் அதை செய்யாவிட்டால் அது அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும். பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 புதல்வர்கள், அவர்களுடைய உண்மை வரலாற்றை நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல் மாயிதா என்ற அந்த அத்தியாயத்தில் பார்க்கிறோம், 2 பேரும் ஒரு வணக்கத்தை செய்கின்றார்கள். 2ம் ஒரே வணக்கம் தான். ஒன்று அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொன்னு அல்லாஹ் மறுத்துட்டான். 2ம் ஒரே மாதிரி தான் செஞ்சாங்க. 2 பேருமே 2 வணக்கம். 2 வணக்கம் என்பது ஒரே மாதிரியான வணக்கத்தை தான் செய்யறாங்க. ஒன்னு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா, ஒன்னு மறுத்துட்டான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மகன் சொல்கின்றார், ஏன் அல்லாஹ் ஏன் உன்னை மறுத்துட்டான் தெரியுமா? உன்னுடைய வணக்கத்தை ஏன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தெரியுமா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் இருந்தான் அல்லாஹ் ஏத்துக்குருவான். நீ அல்லாஹ் பயப்படாம இந்த வேலையை செஞ்சிருக்க, செஞ்ச வேலை ஓகேதான், கரெக்டா வச்சிருக்க, நோன்பு வச்சிருக்கிற, கரெக்டா சாப்பிடல, ஒரு பொட்டு தண்ணி உள்ள போகல வாய்க்குள்ள, கரெக்டா சாப்பிடாம இருந்திருக்கிற, மனைவியை நெருங்கல, எல்லாம் பக்காவா பண்ணிட்ட. ஆனால் இரையச்சத்தோட நீ செஞ்சியா? இரையச்சம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். முத்தகீன்களிடத்தில் இருந்து மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இப்படி சொன்னதுனாலதான் அந்த முதல்ல உள்ள ஒரு மயம், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மயம் இவரை கொலை பண்ணிட்டாருன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப பார்க்கிறோம், நாம செய்யக்கூடிய செயல் கரெக்டா இருந்தால் பத்தாது, அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக செய்ய சொன்னானோ அதையும் சேர்த்து நாம் செய்ய வேண்டும், செய்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த கூலி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்க்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் என்ன கட்டளை போட்டா, நீங்க இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த இடத்துல திருப்பி புனர் நிர்மாணம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போட்டான். கட்டளை போட்டா 2 பேரும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டி முடித்து விட்டு அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. பாருங்க, அழகான முன்னுதாரணம். நமக்கு நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், எங்களிடத்தில் இருந்து நீ இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, இதை நீ புரிந்து கொள்வாயா அல்லாஹ். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ மிகவும் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் அனைத்தையும் செவியேற்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். நீ அலீமா இருக்கிற. நான் எதனால இந்த கட்டடத்தை கட்டினேன், என்ன எண்ணத்தோட நான் கட்டினேன், கட்டிட்டேன், என்ன எண்ணத்தோட கட்டினேன் என்பது உனக்கு தெரியும். காரணம் என்ன? நீ அனைத்தையும் செவியேற்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றாய். வெறுமனே இந்த நோன்பு வச்சா மட்டும் பத்தாது. இந்த நோன்பு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன மாதிரி நம்ம வச்சோமா? அதனுடைய படிப்பினையை பெற்றுக் கொண்டோமா? நம்முடைய இறையச்சம் இன்னும் அதிகரித்திருக்கின்றதா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணுமா இல்லையா? நாம வெறுமனே நானும் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நாம நோன்பாளிகள் வைத்திருந்தால் எப்படிப்பட்ட விதவிதமான நோன்பாளிகளை பார்க்கின்றோம். கரெக்டா அந்த ரமலான் மாசத்துல முதல் தேதி ரமலான் பிறை பார்த்தவனே தொழுக ஆரம்பிச்சவங்க தான். அதுக்கடுத்து பெருநாள் அந்த தொழுகையை முடித்து விட்டு ஆளை பார்த்தா அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி ஆளை காணோம்.
எங்கடா அப்படின்னா பெருநாள் தொழுகை முடிஞ்சு போறதே சினிமா தியேட்டர்ல தான் அடுத்த தொழுகை. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. பார்க்கிறோமே, இப்படி எத்தனை பேர் நோன்பு வச்சிருப்போம் நம்மள. இப்படி நோன்பு வைத்தால் அல்லாஹ் இதை ஏத்துக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் இதுக்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்குனா? இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனானா? பிளான் பண்ணி பண்றது. எப்படி கரெக்டா அந்த ஒரு மாசம் மட்டும் சீரியல் பார்க்க மாட்டோம், டிவி பார்க்க மாட்டோம், அதே மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான இந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஏதாவது ஒரு படத்துக்கு வாடா போவோம்னா ரமலான் மாசம் போகக்கூடாது, அடுத்த மாசம் பார்த்துக்குவோம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த நோன்பை கடமையாக்கினாலும் அதே அடிபட்டு போச்சே. அல்லாஹ்வுடைய பயம் உண்மையிலே இருக்குமே ஆனால், இந்த பயிற்சி உண்மையிலே நமக்கு பலன் அளிக்குமே ஆனால், அந்த பயிற்சியினுடைய அந்த ரெஃப்ளெக்ட் அடுத்த மாசம் தெரியணுமா இல்லையா? உலகத்தில் என்ன பார்க்கிறோம்? உலகத்தில் பயிற்சி எடுக்கிறான், எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பயிற்சி. நம்ம நினைப்போம் சரி நல்ல பயிற்சி எடுக்கிறான், ஒரு மாசம் முடிஞ்சோடனே அந்த பயிற்சியினுடைய விளைவு அவனிடத்துல தெரியாதுன்னு வைங்க. என்னடா பயிற்சி எடுத்த கேட்போமா இல்லையா? ஒருவன் வண்டி ஓட்ட தெரியல, 2 வீலர் ஓட்ட தெரியல, ஒருத்தன் பயிற்சி எடுக்கிறான். 30 நாள் நீங்க சொல்லி தர்றீங்க, இப்படி போட்டு இப்படி கியர் இப்படி போடணும், கிளச்ச பிடிச்சுதான் பிரேக் பிடிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி தர்றீங்க. 30 நாள் பயிற்சி எடுத்துட்டு 31ஆம் நாள் நீயா ஓட்டு பார்ப்போம் அப்படின்றீங்க. நேரா கொண்டு போய் லாரிக்குள்ள விட்டானுவீங்க. என்ன நினைப்போம்? 30 நாள் பயிற்சி எடுத்த, 30 நாள் பயிற்சி எடுத்தனுடைய விளைவு என்ன? என்னடா பயிற்சி எடுத்த கேட்போமா இல்லையா? பெண்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தா, பிரியாணி தெரியாத, சமைக்க தெரியாத ஆளுக்கு பிரியாணி ஆக்க சொல்லி தர்றீங்க. 30 நாள் இப்படி போடணும், மசாலா இவ்வளவு கிடக்கணும், மிளகாய் இவ்வளவு கிடக்கணும்னு சொல்லிட்டு 30வது நாள் பெருநாள்னு சொல்லிட்டு பிரியாணி சமைக்கிறப்ப ஒரு 1/2 கிலோ மிளகா பொடி உள்ள அள்ளி போட்டான்னு வைங்க. என்னமா பயிற்சி எடுத்தீங்க கேட்போமா இல்லையா? அப்ப உண்மையிலே நம்மளுடைய பயிற்சி பலனளிக்கக்கூடிய பயிற்சியாக இருந்தால், அது இறையச்சத்தை அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாக இருந்திருக்குமே ஆனால், இதனுடைய விளைவு, இதனுடைய அந்த ரெஃப்ளெக்ட் அதுக்கு அடுத்த மாசம் தெரியணும். அதுக்காகத்தான் இந்த நோன்பு எல்லாம் கடமையாக்குனா. அப்படி இல்லாம நோன்புலேயே வேலையை காட்டாளுன்னு இருக்கு. நோன்பு நேரத்திலேயே கரெக்டா அந்த 13 மணி நேரம் மட்டும்தான் அல்ல நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா நினைக்கிற ஆள்கள் இருக்கிறார்களே இல்லையா? நோன்பு நேரத்துல சுபு தொழுகிற நேரத்துல பாங்கு சொல்ல போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரோட்ல நடந்துவாங்க. இதுக்காகவே சில கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். எதுக்கு? சிகரெட் வியாபாரத்துக்கு.
காரணம் என்ன, பாங்கு சொல்ல போறாங்க, டக்குன்னு சிகரெட்டை கொடுங்க. எத்தனை நோன்பாளிகள் நோன்பு திறந்து முடிஞ்ச உடனே ஆளை காணா, கக்கூசுல உட்கார்ந்து புசு புசுன்னு ஊதுறது. அந்த 13 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அல்லாஹ் நீ நோன்பு திறந்தோடனே நல்லா பாக்குறான். இந்த ஒரு மாசம் பார்த்து கொண்டிருந்த அதே இறைவன் தான் மற்ற 11 மாசத்துல உன்னை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். இந்த பயம் இல்லாமல் நீங்க வெறுமனே இந்த 13 மணி நேரம் பசித்திருப்பதை தாயித்திருப்பதை மட்டுமே நீங்கள் நோக்கமா நினைச்சுட்டா நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானா? இதுக்கு நாடக நடிகன் தேவையா இல்லையா? அவன் எவ்வளவோ மேல். ஒரு சினிமால ஒருத்தன் நடிக்கிறவன் என்ன செய்வான்னா, அவன் பெரிய பணக்காரனா இருப்பான். ஒரு மாசம் ஒரு படத்தை நடிக்க கூப்பிட்டுருப்பாங்க. அவர் என்ன செய்வாரு, என்ன வேணும்பா, பிச்சைக்காரன் வேணும், ஓகே எவ்வளவு ரூபா கொடுக்குற, ஒரு லட்ச ரூபா தர்றேன். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு மாசம் நாடக நடிகர் மாதிரி நடிக்கிறது. எப்படி வேகமா டிப் டாப்பா வண்டியில வருவாரு, இறங்கி ஸ்டூடியோக்குள்ள நுழைவாரு, பிச்சைக்கார வேஷம் போட்டு 12 மணி நேரம் 13 மணி நேரம் நடிச்சுட்டு வெளியே போயிடுறது. ஒரு மாசம் முடிஞ்சிச்சா காய்ச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு அடுத்த படம் என்ன படம், அடுத்து நீ வேற இன்னொரு ரோடு அதையும் நடிக்கிற. இப்படி நடிக்கிற நடிகர்களுக்கும் இந்த நோம்பாளியா நடித்தவர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அந்த நடிகனாவது நடிச்சு கூலி வாங்கிட்டு போயிட்டான், காசை வாங்கிட்டு போயிட்டான். இவனுக்கு இந்த உலகத்திலையும் போய் மறுமையிலே நஷ்டவழியா நிக்கிறதுக்கா இந்த நோன்பு? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நோன்பாளியா தான் நடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நோன்பாளியா நான் 13 மணி நேரம் நடிக்கிற கால்ஷீட் கொடுத்திருக்கேன். அல்லாஹ்க்கே கால்ஷீட் தர்றீங்களா? அப்ப நீங்க 13 மணி நேரம் தொட மாட்டேனே, சாப்பாடு எடுக்க மாட்டேனே, என்னுடைய போல் நான் தொட மாட்டேன், ஆனா நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் பாரு என்னுடைய வேலைய என்று இதற்காக நோன்பு நேரத்துல கடை திறக்காத ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி நம்மள்ட்ட சொன்னாங்க, நோன்பு நேரத்துல பகல் நேரத்துல கடையை திறக்கிறது இல்ல பாய். ஏங்க காரணம் என்னங்க, அந்த அளவுக்கு விவாதத்துல மூழ்கிடுவீங்களா? அதுக்கு இல்ல பாய், வியாபாரத்துல அநியாயத்துக்கு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. நோன்பு வச்சுட்டு பொய் சொன்னா அல்லாஹ் பாப்பான்ல, அதனாலதான் நோன்பு திறந்துட்டு போய் கடையை திறந்து நாம வியாபாரம் பாக்குறது, பொய் சொல்றது. அப்போ நீங்க பொய் சொல்றது என்ன விளங்கிக்கிட்டீங்க? இந்த 13 மணி நேரம் பகல்ல மட்டும்தான் நீங்க இப்படி இருக்கணும் என்று விளங்கி கொண்டீர்களா? இப்ப எதற்காக இந்த நோன்பு அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்குனா? அப்போ உண்மையிலேயே இதனுடைய நிலை என்ன தெரியுமா? மனோ இச்சையை பின்பற்றுகின்றோம். உண்மையிலே அல்லாஹ்வை நாம பயந்திருந்தோம் என்றால், அதாவது யதார்த்தமா செய்யற தவறுகள் என்பது வேறு. உலகத்துல மனிதன் தவறிழைக்கக்கூடியவனா தான் இருப்பான். கட்டாயம் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல தவறிழைக்கக்கூடியதற்கு அவன் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்வான். திட்டம் போட்டு பாவம் செஞ்சா ஒரு மாசம் மட்டும் நான் கரெக்டா இருப்பேன், மற்ற 11 மாசம் என் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறேன், தொழுக மாட்டேன், எந்த இபாதத்தையும் நான் செய்ய மாட்டேன், காரணம் என்ன, அடுத்த ரமலான் இருக்குல பாத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒருவன் இந்த வேலையை செஞ்சான்னு வைங்க, அல்லாஹ் உள்ளத்தையும் பார்க்க மாட்டானா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? என்ன நீ நோன்பு வைக்கிறப்ப என்னடா நினைச்சு வச்ச? நாம இந்த ஒரு மாசம் மட்டும் நடிச்சுக்கிடுவோம், ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம், நடிச்சுட்டாங்கடா வச்ச அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்டால், நாம நம்முடைய மனோவிச்சையை பின்பற்றினால் அல்லாஹ்விடத்தில் என்ன நம்ம பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையை அழகாக பேசுகின்றான். மனோவிச்சையை பின்பற்றுவனை பற்றி அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினான். அவனுக்குரிய உதாரணம் ஒரு நாய். அல்லாஹ் எப்படி பேசலாம் பாருங்க, எந்த அளவுக்கு கண்டிக்கக்கூடிய விதமாக பேசுகின்றான் பாருங்கள். அவனுடைய உதாரணம் ஒரு நாயை போன்றது. அந்த நாய் என்ன செய்யும் தெரியுமா? இன் தஹ்மில் அலைஹி எல்ஹஸ் அவ் கத்ருகுஹு எல்ஹஸ், நீ அதை தாக்கினாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கின்றது, நீ தாக்காமல் விட்டு விட்டாலும் அது நாக்கை தொங்க விட்டுக் கொள்கின்றது. நாய் நாக்க தொங்க போடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். நாய் நாக்கு இப்படி தொங்க போட்டுக்கிட்டு ஓடுது, அதுக்கு இந்த நாய் ஏன் நாக்கை தொங்க போடுகிறது தெரியுமா? அது அப்படின்னு அறிவியல் காரணம்லாம் சொல்ல முடியாது. நினைச்சா நாக்க தொங்க போடும், நினைச்சா நாக்க உள்ள எடுத்துக்கிறோம். அது தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுது. அந்த மாதிரி இவனுக்குரிய உதாரணம் என்ன? அவன் நினைச்சா நான் கரெக்டா இருப்பேன், அவனால இருக்க முடியும், கட்டாயம் இருக்க முடியும். இருக்க முடியாது நினைக்கிறீங்களா? புகை பிடிக்கக்கூடிய ஆளுகளுக்கு புகை பிடிக்காமல் இருக்க முடியும், கட்டாயம். மார்க்கத்துக்கு முரணான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அவ்வாறு செய்யாமல் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள். இப்ப மனோ இச்சையை தன்னுடைய இலாகாக ஆக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? இப்படி அல்லாஹ் கேட்கிறான்.
தன்னுடைய கடவுளாக ஆக்கிவிட்டான். காரணம் என்ன? அவன் அந்த மனோவிச்சை சொல்றதுபடிதான் நடப்பான். அது எது ஹலால்னு சொல்லுதோ அது ஹலால், அவனுக்கு எது மனோவிச்சைக்கு ஹராமாப்படுதோ அது ஹராம் அப்படின்னு ஒருவன் நடந்தானே, ஆனால் அவனுக்கு நீர் எப்படி பொறுப்பாளராக ஆக முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த மனோவிச்சையை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் அடிப்படையில நம்முடைய அந்த அமல்களை நடத்தி கொண்டால்தான் நாம மறுமையில் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக இந்த நோன்பை கடமையாக்கினாலும் அந்த இறையச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் சரியாக வந்துவிட்டதுன்னு வைங்க, அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இறையச்சம் கூடிடும். இறையச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சு. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் எனக்கு அஞ்சுகின்றாரோ, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி விட்டாரோ அவருக்கு அழகான போக்கிடத்தை நாம் வழங்குவோம். யார் என் மேல எனக்கு பயந்து நடக்கின்றாரோ அவருக்கு அழகான போக்கிடத்தை நாம் வழங்கி அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு நாம் உணவை வழங்குவோம். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக ஆகிவிட்டான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கின்றாரோ அவருடைய செயல்கள் அனைத்தையும் நாம் இலகுவாக ஆக்கி தருவோம். காரியங்களை லேசாக்கி தருவேன், உனக்கு அழகான போக்கிடத்தை தருவேன், நீ அறியா புறத்திலிருந்து உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், ரிஸ்க நான் தருவேன். وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. யார் எனக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாவத்தை அவர்களை விட்டும் போக்கி அவர்களுக்கு மகத்தான கூலியை நான் வழங்குவேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த இறையச்சம் மட்டும் கரெக்டா நம்மளுடைய உள்ளத்துல வந்து விட்டால் அழகான போக்கிடம் தர்றேன், உங்களுடைய ரிஸ்க்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் நான் இலகுவாக ஆக்கி வைக்கிறேன், உங்களுடைய காரியங்களை நான் லேசாக்குறேன், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களுக்கு மகத்தான கூலி வழங்குவேன். இதை விட ஒரு மூமினுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. உண்மையிலே அல்லாஹ் என்ன நாடினாலோ என்ன இந்த இறையச்சம் வளர வேண்டும் என்று நோக்கத்திற்காக தான் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினார். இந்த கடமையை மட்டும் நான் கரெக்டா நிறைவேற்றி இருந்தோமே ஆனால், இந்த இறையச்சம் மட்டும் நமக்கு கூடி இருக்குமே ஆனால் இவ்வளவு வாக்குறுதியை அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் தம்முடைய ரப்பு முன்னாடி நிற்கப்படுவதை அஞ்சி இந்த அல்லாஹ்வுக்கு பயந்து இதை நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வை தவிர லைஸலஹும், அவருக்கு அல்லாஹ்வை தவிர வேறு பொறுப்பாளனோ வேறு பரிந்துரைப்பவனோ இல்லை. அவனுக்கு எனக்கு மட்டும் நீ பயந்துட்ட, உனக்கு நான் தான் பொறுப்பாளன், உனக்கு நான் தான் பரிந்துரைப்பவன். அல்லாஹ்வே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா வேற என்ன நமக்கு வேணும்? யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ் எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை கரெக்டா உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம தப்பு கூட செய்திருக்கலாம். யாரெல்லாம் நான் தவறா கூட இந்த மாதிரி நினைச்சு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆயிட்டோம்னு வைங்க, அல்லாஹ் அதையும் மன்னிக்கக்கூடிய பெரும் கிருபையாளனாக இருக்கின்றான். சில பேர் நினைச்சு கூட இருந்திருக்கலாம், நாம இந்த ஒரு மாசம் மட்டும் இப்படி இருந்துக்கிறோம், அதுக்கப்புறம் எப்பயும் போல நடந்துக்கலாம் நினைச்சு கூட நீங்க நோன்பு வைத்திருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் நான் தப்பா பண்ணிட்டேன், தவறாக நினைத்து விட்டேன், என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு, நான் இனிமே கரெக்டா இருப்பேன், உன்னுடைய பயம் என்னிடத்தில் வந்து விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆயிட்டோம்னு வைங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இல்லாமன் தாப ஆமன வாமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. யார் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து தான் தப்புதான் செஞ்சுட்டேன்னு அல்லாஹ்விடத்தில் திரும்பி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை நன்மைகளாக நாம் மாற்றி விடுவோம். அல்லாஹ் வாக்குறுதி தர்றான். இப்ப தவறா நம்ம அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்திருந்தால் கூட, யா அல்லாஹ் இதன் மூலம் நான் படிப்பினை பெற்றுள்ளேன், இந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடாக நான் வரக்கூடிய 11 மாசம் கரெக்டா இருப்பேன் என்ற நிலைப்பாடை ஒருவர் எடுப்பாடையானால் அந்த இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாஹ் சந்திக்கும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பரிசின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அதை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு
பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226. Allah